எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது சம்மந்தி. என் பொண்ணு வாயில இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருக்கு. இனிமேல் நான் நிம்மதியாக இருப்பேன் சம்மந்தி. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, நீங்களும் கரெக்ட் டைம் வந்துட்டுக்கிறீங்க. சரி வாங்க உக்காருங்க. அடடே, அப்படியே சம்மந்தி, என்ன விஷயம் சம்மந்தி? அம்மா முதல்ல உக்காரு வாமா நீ. சரிடி செல்லம், அம்மா மேலே எவ்வளோ பாசம் பாரு. இதோ உக்காடுறேன். அப்புறம் எப்படிங்கிற அஞ்சலி, உடம்புலாம் நல்லா இருக்குதா? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிற செக்கப்புக்கு? ஆமாம், நான் நல்லா இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தாம்மா வந்துட்டு இருக்கேன். அப்புறம் வயிற்றில் குழந்தை நல்லா இருக்குதாம்மா? உன் பேரன் நல்லா இருக்காம்மா, எதுவும் கவலைப்படாதீங்க. சரிடி, அம்மான்றவோ கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? எப்போவுமே எனக்கு ஊசனை தான். நான் பெற்றிருக்கிறது ஒத்த பொம்பளை பிள்ளை. எப்போவுமே எனக்கு ஊமலை தானடி கவனமாக இருக்கும். சரி, எப்படியோ பத்திரமா இரு என்ன? சரிம்மா. நீங்களும் வாங்க சம்மந்தி, உக்காருங்க. அம்மா காஃபி குடிக்கிறியாம்மா? எடுத்துட்டு வட்டா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. எனக்கு இப்போவே கும்பிட்டுற மாதிரி இருக்கா. இதில் காஃபி வேறு வேணாம். எனக்கு எதுவும் வேணாம். நீ பக்கத்தில் நின்னாலே எனக்கு போதும்மா. என்ன இவளுங்க ஓவராக தான் கொஞ்சிக்கிறாளுங்க. ஊரில் அது அம்மா பொண்ணு மாதிரி ஆடுறாளுங்க. சொல்லுங்க சம்மந்தி. சரி இருக்கட்டும், நீங்கள் என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சம்மந்தி, பொண்ணு முழுகாமக்கிறா இல்லையா, சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்டா சம்மந்தி வந்தேன். எல்லாம் இருக்கட்டும். பொண்ணுக்கு இப்போ எத்தனை மாதம் ஆகுது தெரியுமா? ஏன் சம்மந்தி திடுக்குன்னு எப்படி கேட்குறீங்க? அவளுக்கு 6 ரொம்ப 7ஆம் மாதம் நடக்குது. வளக பண்ணுற ஐடியாவே இல்லையா உங்களுக்கு? எங்கள் இதுலலாம் முதல் பிரசவம் அம்மா வீட்டில் தான் பார்ப்போம், முதல் வளகாப்பும் அம்மா வீட்டில் தான் பார்ப்போம். நான் ஒரு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. நல்லா இருக்கிறப்பட்டவங்கன்னு தானே கேள்விப்பட்டேன் நான். ஐயோ, குணமே இல்லை சம்மந்தி. கொஞ்சம் இது வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லையா, அதுலேயே இருந்துட்டேன். விடுங்க சம்மந்தி, பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறீங்களோ? அவதான் வரும்போது ஒழுங்காக வரல, ஓடி வந்தா. என்ன சம்மந்தி புசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க? புள்ளத்தாச்சி பொண்ணு கூட பார்க்காம. இப்போ என்ன பண்ணுறது? என்ன இருந்தாலும் ஓடி வந்தவ தானே உங்கள் பொண்ணு, சொல்லாம கொள்ளாம. நான்லாம் அவ்வளோ வரதட்சணை தராங்க பொண்ணை பார்த்து வச்சுருந்தேன் என் புள்ளிக்கு. என்ன பண்ணுறது? ஏன் தலையெழுத்து சரியில்லை. சரி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வளகாப்புக்கு என்னென்ன சீர்வரிசையெல்லாம் பண்ண போகிறீங்க அது சொல்லுங்கள். இங்கே பாருங்க சம்மந்தி, எங்களுக்கு இருக்கிறதே ஒத்த பொண்ணு தான். எங்களுக்கு இருக்கிறது சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே அஞ்சலிக்கு மட்டும்தான். உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது தாராளமாக செஞ்சிடலாம் சம்மந்தி. ஒன்றும் இல்லை, நல்ல பெரிய மண்டபமாக எடுத்து வளகாப்பு செய்யணும். அப்புறம் எங்கள் சைட்லேருந்து ஒரு 1500 பேர் வரவாங்க. அவங்களுக்கு தடபுடலாம் சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, வரவங்கெல்லாம் தட்டு வரிசை பார்ப்பாங்கல்ல, அது ஒரு 201 தட்டு வச்சு விட்ருங்க தாராளமாக. அப்புறமா அவளுக்கு நகை நட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 500 சவரனோ இல்லை 550 சவரன் போட்டால் கூட நான் வேணாம் மாட்டேன். தாராளமாக போட்டு விடுங்க. நீங்களே இவ்வளோ போட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. வளகாப்பு நல்லா போடணும் இல்லையா? அங்கே பாருங்கள், கழுத்தில் தாலி கூட போடுறது இல்லை உங்கள் பொண்ணு. புள்ளத்தாச்சி பொண்ணு கழுத்தில் தாலி கூட போடாமல் இருக்கிறா. அப்படியே ஒரு தாலி செயின் நல்லா கனமாகிறது வாங்கி ஒன்று போட்டு விட்ருங்க. ஐயோ, என்ன சம்மந்தி 550 சவரன் கேட்குறீங்க? அவ்வளோலாம் எங்களால் முடியாது சம்மந்தி. என்னது 550 சவரன் ஆகாதா? ஹஹா, நீங்கள் பேசுகிறது பார்த்தா 1 கிலோ போட்டிருப்பீங்க. நான் கேட்குறது கம்மின்னு தானே நினச்சேன். உங்களுக்கு அதுவே ஜாஸ்தியா? சரி, என்னதான் போட போகிறீங்க? ஆமாம் சம்மந்தி, தெரியாமல் ஓடி வந்துட்டாதான் என் பொண்ணு. தப்பு தான், கல்யாணத்துக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் ஒரு நிமிஷம், அது பேர் கல்யாணம்லாம் சொல்லிடாதீங்க, ஓடி வந்த கல்யாணம்னு சொல்லுங்க. எங்கள் அம்மா பாவம் எவ்வளோ அசிங்கப்படுறாங்க. சே, அப்படியெல்லாம் பேசாதீங்க சம்மந்தி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்றும் இல்லாது பொல்லாது சொல்லல சம்மந்தி, இருக்கிறது தானே சொன்னேன். சரி, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், எவ்வளோதான் போட போகிறீங்க பட்டுன்னு போட்டு ஒடிச்சிடுங்க சம்மந்தி. சுத்து வலிச்செல்லாம் பேசாதீங்க. எங்களால் முடிஞ்சது இப்போதைக்கு ஒரு 100 சவரன் போடுறோம் சம்மந்தி. என்னது 100 சவரனா? அந்த 100 சவரன் என் புள்ளே போட்டுற மாட்டானா? நீங்கள் வேறு தனியாக வந்து செய்யணுமா? என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க சம்மந்தி, நீங்கள் 500 சவரன் கேட்டீங்க. எங்களால் இப்போதைக்கு நிஜமாக முடியாது. இப்போதைக்கு நீங்கள் கேட்ட 500 சவரனில் நான் பாதி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.
250 சவரன் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சம்மந்தி, கோச்சிக்கிடாதீங்க. ம் சரி, இன்னும் பண்ணுங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எந்த டேட்டில் வச்சுக்கலான்னுட்டு. அந்த டேட்டில் வச்சுக்கலாம். எங்களுக்கு ஒரு வேன் வீட்டாண்டே வந்து நிற்கிற மாதிரி பண்ணுங்க, எங்கள் ஃபேமிலியெல்லாம் வரத்துக்கு. சரிங்களா? சரி ஆச்சி சம்மந்தி. அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் துணி எடுக்கிறதுக்கு கிளம்புறோம். நீங்கள் எப்போ வரீங்க? நீங்கள் போயிட்டு வாங்க சம்மந்தி, நாங்கள் தனியாக எடுத்துக்கிறோம். அடடா, எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே நாங்கள் குடும்பமாக தான் போவோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு துணி எடுக்கிற காசெல்லாம் கூட நீங்கள் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஒரு ஜூஸ் குடிச்சா கூட நீங்கள் தான் காசு கொடுக்கணும். நீங்கள் தானே இப்போ தாய் வீட்டு சீர் இல்லைன்னா அது கூட சேரும். சரி சம்மந்தி, செஞ்சிடலாம். சரி கிளம்புங்க. நான் சொல்லி அப்புறம் டேட்டு. இல்லை வேணாம், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. சரிங்களா? சரி சம்மந்தி ஆச்சு. சரி, நான் ரூமுக்கு கிளம்புறேன். சம்மந்தி, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு போகிறேனே. 10 நிமிஷமா? இல்லை, ஒரு 5 நிமிஷம் வேணா பேசிட்டு போங்க. அவளுக்கு வீடெல்லாம் துடிக்கணும், நிறைய வேலை கிடக்குது அவளுக்கு. வேலைக்கு எடுத்து விட்றாதீங்க. சரிங்களா? சரி சம்மந்தி ஆச்சு. ஹலோ மேடம், எல்லாம் வீடெல்லாம் தொடிங்க டக்கு டக்கானிட்டு. உங்கள் அம்மா கிட்ட அப்படியே பேசிக்கினே உட்காராதீங்க. ஆச்சுன்னா பேசிக்கினே தொடச்சாலும் சந்தோஷம்தான். ஆ சரி அத்தை. ம் அம்மாடி அஞ்சலி, நீ நிஜமாவே இந்த வீட்டை சந்தோஷமா ஆகுறியா? அவங்க நிஜமாவே நல்லா பார்த்துக்கிறாங்களா? அம்மா அம்மா, உன்னை நினைக்காத நாளே இல்லைம்மா. நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டம்மா. என்னால் இங்கே இருக்க முடியலம்மா. புள்ளத்தாச்சியாக இருந்தா புருஷன் கூட இருக்கிறதுக்கு பொட்ட பசங்க ரொம்ப ஆசைப்படுவாங்கம்மா. ஆனால் எனக்கு உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதும்மா. என்னை கொஞ்ச நாளைக்கு கூட்டிகிட்டு போயம்மா, ப்ளீஸ்மா. எதனா பேசி கூட்டிகிட்டு போவோம்மா. அம்மா ஆச்சுன்னா நாளைக்கே கூட வளகா பேச்சு எப்படியோ அம்மா வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். நாளைக்கே நான் வந்துடுறேம்மா. முடிஞ்ச ஒன்று கையார அப்படியே டிஸ்ட்டுன்னு போயிடுவேன் நம்ம வீட்டுக்கு. ப்ளீஸ்மா, எனக்கு ரொம்ப தாங்க முடியலம்மா.